கானக்குயில் எஸ். ஜானகி காலமானார். தேனினும் இனிய திகட்டாத குரலால் காலத்தால் அழியாத பல காவிய பாடல்களை தந்த பாடகி ஜானகியின் திரைப்பயணத்தை திரும்பி பார்க்கலாம். மெலிந்த தேகம், நெற்றியில் நிரந்தரமாய் காணும் விபூதி, சந்தனம், எளிமையான காட்டன் சேலை, ஆபரணங்கள் அணியாமல் அந்தளவுக்கு தோற்றத்தில் மிகுந்த எளிமையை கொண்டிருப்பார் பாடகி எஸ். ஜானகி. ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்த எஸ். ஜானகி 1957 வெளியான விதியின் விளையாட்டு திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமானார். ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து வெளியான சிங்கார வேலனே தேவா என்ற பாடல்தான் அவரை அடையாளம் காண்பித்தது. 1960 மற்றும் 70களில் எல்.ஆர். ஈஸ்வரி, பி. சுஷீலா போன்றவர்களுடன் போட்டியிட்டு நிலைத்து நின்ற எஸ். ஜானகி 15 மொழிகளில் சுமார் 50,000 பாடல்களை பாடியிருக்கிறார். மழலை கொஞ்சம் மெல்லிய குரலில் வார்த்தைகளுக்கு வலிக்காமல் பாடும் ஜானகிக்கு 1980களுக்கு பின் பொற்காலம் என்றே சொல்லலாம். இளையராஜாவின் முதல் படமான அன்னக்கிளியில் அவர் பாடிய மச்சான பாத்தீங்களா பாடல் அடுத்த தலைமுறை ரசிகர்களையும் கவர்ந்தது. இளையராஜாவின் இசை கோலோச்சிய காலத்தில் ஜானகி இல்லாத பாடல்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாது. இளையராஜா இசையில் அதிகமாக பாடிய பாடகி இவர்தான். 1957 தொடங்கி 2016 வரை 60 ஆண்டு கால இசை பயணத்தில் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், சிங்களம் உட்பட 15 மொழிகளில் முன்னணி இசையமைப்பாளர்களின் பாடல்களுக்கு பாடியிருக்கிறார் ஜானகி. சிறந்த பின்னணி பாடகிக்காக 4 முறை தேசிய விருதுகள், தமிழக அரசு உட்பட பல மாநில அரசுகளிடம் 33 முறை விருதுகள், கௌரவ டாக்டர் பட்டம் உள்ளிட்ட வேறு பல விருதுகள். இப்படி ஜானகியின் குரலுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் ஏராளம். ஆனால் 2013 தான் அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவித்தார்கள். மிக காலதாமதமான அங்கீகாரம் என கூறி அதை மறுத்தார் எஸ். ஜானகி. 1960களில் தொடங்கி பல தலைமுறை ரசிகர்களை குரலால் கட்டிப்போட்ட ஜானகி குழந்தை குரலிலும் கொஞ்சி பாடியிருக்கிறார். 60 ஆண்டுகள் இடைவிடாமல் ஓடிய இந்த இசைக்குயில் 2016 ஒரு மலையாள பாடலை பாடிவிட்டு மௌனிப்பதாக அறிவித்தபோது ரசிகர்கள் அதிர்ந்துத்தான் போனார்கள். ரசிகர்களின் அன்பு தொல்லையால் 2018 பண்ணாடி படத்துக்காக ஒரு பாடலை பாடினார் எஸ். ஜானகி. 88 வயதில் எஸ். ஜானகியின் காந்த குரல் காற்றில் கலந்துவிட்டது. இசையை ரசிக்க வயது தடையில்லை. இசை அரசியை இயற்கை நம்மை விட்டு பிரித்தாலும் எங்கோ ஒரு ஊரில், எங்கோ ஒரு மூலையில் காற்றில் இவரது கீதம் காலத்துக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.